அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 14/5/2024 வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சப்தமி திதி. அதே மாதிரி நட்சத்திரம் பூசம் மத்தியானம் 1:05 வரை, அதற்கு மேல் ஆயில்ய நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 to 10. நல்ல நேரம் காலையில் 7 to 8, சாயங்காலம் 4:30 to 5:30. இந்த சந்திராஷ்டிரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. கலர் சிவப்பு. அணியக்கூடாத நிறம் பழுப்பு கலர், அல்லது இந்த ஃபேடாகி இருக்கும் இல்லையா, ஷேடோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலர். சாப்பிட்றது கீரை அல்லது வாழைக்காய் சம்மந்தப்பட்டதை சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நேற்று முந்தா நாள்லாம் ஆனி மாதம் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்த்தோம். இப்போ ஆடி மாதம் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போம். ஆடி மாதங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் உடையது. இந்த ஆடி மாதம் பிறந்தவங்க ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. அமைதி, பொறுமை, கலையார்வம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி சங்கீதம், நாடகம் இதெல்லாம் ரொம்ப பிரியம். அதே சமயத்தில் கடவுள் பக்தி உடையவங்க, ரொம்ப நேர்மையாக நடக்கக்கூடியவங்க. நேர்மை குறைவாக, தரக்குறைவாக அதை நடக்க மாட்டாங்க. மீடியம் ஹைட்டு, நடுத்தர உயரம் உடையவங்க. பெரும்பாலும் எப்படின்னா, இடுப்புக்கு மேற்புறம் நல்லா தடியாக பெருத்து காணப்படும். கால் குச்சி குச்சியாக இருக்கிறது மாதிரி சிறுத்து காணப்படும். ஆமாம். அதே சமயத்தில் உருண்டு திரண்ட அங்கமைப்பு, நல்லா எலும்புகள்லாம் தெரியாது, ஓரளவு திரட்சியான உடல் அமைப்பை உடையவங்க. ரோமம் கொஞ்சம் நீட்டமாக வரும், அடர்த்தி கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்கும். சிலருக்கு ரொம்ப டென்சிட்டி அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, இவங்களுக்கு அடர்த்தி இயற்கையாகவே கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்கும். கழுத்து கொஞ்சம் சின்னதாக இருந்துக்கிட்டு இருக்கும். கண்ணில் அடிக்கடி நீர் வடியக்கூடிய ஒரு பிரச்சனை. அதனால் சுறுசுறுப்பான தோற்றம். நீண்ட நேரம் ஒரு இடத்துல தங்கணும்னா அவருக்கு ஆகிறதில்ல. ஆமாம். அதனால் மெயினாக இவங்க நேர்மையானவங்க. அதே சமயத்தில் கலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவங்க. இந்த ஆடி மாதம் பிறந்தவங்களை பற்றிய குறிப்புகளை விட்டுட்டு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, எதிரிகளை வெற்றி கொள்கிறீர்கள். அவங்க நினச்சே நடக்க மாட்டேங்க, நீங்கள் நினச்சது தான் நடக்குது. கடன் தொல்லை ஓரளவு கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தில் ஒரு மங்களகாரிய நிகழ்ச்சி கூடி வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் பாராட்டும்படி குடும்பத்தை ஒற்றுமையாக நீங்கள் அரவணைச்சிக்கிட்டு போகிறீங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். அந்த முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டு வந்திருக்கிற நீங்கள் இப்போ பெருந்தன்மையாக நடந்துறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த ஏஜ், அந்த மெச்சூரிட்டி வந்தவங்க நடவடிக்கையிலே தெரியுது. ஓகே. அடுத்து ரிஷபராசி. நல்ல கனவு வருது உங்களுக்கு. அதாவது பர்டிகுலராக யானை வருது போல் கனவு வருது. வந்தால் ரொம்ப நல்லது. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, ஆனால் திறமைக்கான முன்னேற்றங்கிறது இல்லை, ஒத்துக்கொள்ளத்தான் செய்யணும். கடைசிகரமான வாழ்க்கை, கடைசியாக பகுதியில் உள்ள வாழ்க்கை ரொம்ப நல்லாகவே இருக்கும். அடுத்து மிதுன ராசி. புதிய வாகனம், நிலம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்ததில் ரொம்ப தடங்களாகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுத்துருங்க. நல்ல பொறுத்திருக்க வேண்டிய காலகட்டம் தான். அவசரப்பட்டால் எதுவுமே நடக்கிறது இல்லை. தொழில் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைகளோட பிரிவு கொஞ்சம் கவலையை கொடுக்கிறது. மற்றபடி குடும்பம் நல்லா தான், சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கடகராசி. தைரியத்துக்கு ஒன்றும் கம்மி இல்லை, கடும் முயற்சிக்கும் பஞ்சம் இல்லை. வெற்றி மட்டும் கொஞ்சம் மெதுவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது.
அந்த அஷ்டம சனிங்கிறதுனால கொஞ்சம் தாமதத்தை குடிக்கிறது. எதை பேசினாலும் தவறாக புரிஞ்சுக்கிடுறாங்க. அதுதான். பணத்தை மட்டும் எப்படியோ உருட்டி புரட்டி எடுத்துருவீங்க. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து நக்கல் நையாண்டி பேச்சு வந்து ரொம்ப கைவந்த கலை உங்களுக்கு. ஆனாலும் ஒரு தொலைதூர பார்வைங்கிறது உங்களுக்கு இருக்குது. அது உங்கள் பேச்சில் கூட தெரியுது. அந்த கொத்தவரங்காய், வாழைக்காய் இந்த மாதிரிப்பட்ட காய்கறிகளே கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி தொழிலில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, பாராட்டப்பட வேண்டிய மனப்பாங்க. ஓகே. அடுத்து கன்னியா ராசி. அம்மா அப்பா சொல்லுவதை கேட்டு நடந்து வாங்குங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 9ஆம் இடத்த குருன்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்த குரு வந்து உங்களுக்கு வந்து விசேஷம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல வசதியும் பண்ணி கொடுக்குறாரு. கணவன் மனைவி பிரச்சனை லைட்டாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் தான் விட்டு கொடுத்து போயிட்டு பிரச்சனையை முடித்து வச்சுருங்க. அடுத்து துளாராசி. கால் பாதத்தில் வந்து வலி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அலோபதி மருந்தை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், அதாவது படிப்பில் வந்து ஆர்வம் வருது. அவ்வப்போது சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் வாக்குவாதங்கள் வந்தால் கூட குடும்ப வாழ்க்கை ஓகே, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பணம் தான் எவ்வளோ வந்தாலும் பத்தலை. அடுத்து விருச்சிக ராசி. சிக்கலில் உங்களோட ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் சிக்கலில் மாட்டிக்கிட்டார். அவருக்கு நீங்கள் போய் உதவி பண்ணுறீங்க. பணவரவு ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ட்ரேடிங் பண்ணுறதில் உங்களோட முடிவு தப்பாக தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அவசரப்பட வேண்டாம். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளோட ஹெல்த் கண்டிஷன் ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வேலையை வந்து இன்வால்மெண்ட்டோடு செய்யுங்க, அவ்வளோதான். அடுத்து தனுசு ராசி. உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம காலகட்டம் இல்லையா, அதனால் தேவையில்லாத டென்ஷனு, அந்த இந்த முயற்சியும் பண்ண வேண்டியது இல்லை. ஆமாம், நீங்கள் கற்றுக்கிட வேண்டியது செலவை எப்படி குறைக்கிறதுங்கிறது தான். செலவை குறைப்பது என்கிறது உங்களுக்கு தெரியவதே இல்லை. அடுத்தால வந்து ஏதாவது ஒரு கலையோ ஏதோ கற்றுக்கிடலாம்னா உங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. அதை கற்றுக்கிட்டால் அது ஒரு நன்மை பயக்கூடியதாக இருக்கும். ஒன்று வந்து மனசுக்கு டென்ஷனை கம்மி பண்ணோம். 2வது வந்து புதுசாக ஏதோ கற்றுக்கிறதுங்கிறது ஒரு நல்லது தான். அதை கற்றுக்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும். அடுத்து மகர ராசி. தகப்பனார் அவரோட ப்ராப்பர்ட்டியில் உள்ள லிட்டிகேஷன் வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடுது. அழகான பெண் வந்து உங்களோட நண்பராக வர்றாங்க. மெடிசனு, கெமிக்கலு, அதுவும் அந்த ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட ஏஜென்சி இந்த மாதிரிப்பட்ட துறையில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் போகுது. அதாவது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. பணவரவும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மகர ராசிக்கு வந்து 7 சனி முடியக்கூடிய காட்டத்தில் இருக்கனால தவறாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நவகிரகம் அல்லது சனி பகவான் கோயிலுக்கு போங்க. முடிந்தால் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அடுத்து கும்பராசி. இந்த பாடி கண்டிஷன், உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. பர்டிகுலராக வந்து டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது ஜீரண உறுப்புகளை வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதிகமாக தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய பொருட்களாக சாப்பிடுங்க. ரொம்ப ஹார்ட் ஐட்டம் சாப்பிட வேண்டாம். பணவரவு ஓகே, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து மீனராசி. பேங்கிங்கு, டீச்சிங்கு செக்டரில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக வருது. மெடிசனு, கவர்மெண்ட்டு துறையில் உள்ளவங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது பாராட்டு கிடைக்கிறது. சங்கீத கருவிகளை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குது. அதிகம் சம்பாதிக்கிறீங்கன்னு மற்றவங்க வந்து பொறாமப்பட்டால் கூட உங்களுக்கு வந்து பற்றாக்குறையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், தவறாமல் காலையில் அல்லது சாயங்காலம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இதோட நிறைவடைகிறது. மீண்டும் நாளை உங்களை சந்திப்போம்.
உங்கள் பாலு.